வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் முருகனை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார். முருகன் இந்திய துணை கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார். இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் இவர் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார். சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்டார். தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்து கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். கௌமாரம் முருகன் வழிபாட்டினை குறிக்கும். முருகனுக்கு வேறு பெயர்களும் உண்டு. ஆறுமுகன், குமரன், குகன், சரவணன், வேலன், சுவாமிநாதன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், தண்டாயுதபாணி, கதிர்காமன், சுப்பிரமணியன், மயில்வாகனன், சேயோன். முருகப்பெருமானை தமிழ் எழுத்து முறையில் எப்படி அழைப்பார்கள் என்றால் முருகா, கார்த்திகேயா, கந்தா என்று அழைப்பார்கள். இவர் இருக்கும் இடம் அறுபடை வீடுகள், கைலாயம். இவரின் கிரகம் செவ்வாய். இவரின் மந்திரம் ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் ஆயுதம் வேல். இவர் செய்த போர்கள் சூரசம்ஹாரம். இவரின் துணைவியார் பெயர்கள் வள்ளி தெய்வானை. பெற்றோர்கள் பெயர்கள் சிவன் பார்வதி. சகோதரன் விநாயகர். வாகனம் மயில். இவரின் நூல்கள் கந்த புராணம், திருப்புகழ். இவரின் சமயம் சைவம். இவரின் விழாக்கள் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சித்திரா பௌர்ணமி, அக்னி நட்சத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, கார்த்திகை. அடுத்து நாம் முருகன் பிறந்த கதையை பார்ப்போம். சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புக்கள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகனான முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன. தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியாக கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வானை மற்றும் வள்ளி மனைவிகளாவர். முருகப் பெருமானை குறித்த பழமொழிகளை பார்ப்போம். வேலை வணங்குவதே வேலை. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. காசுக்கு கம்பன், கருணை அருணகிரி. வயலூர் இருக்க அயலூர் தேவையா? அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனா? முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை, மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை. கந்தன் களவுக்கு கணபதி சாட்சியாம். பழனி பழனின்னா பஞ்சாமிர்தம் வந்திருமா? சென்னிமலை சிவன்மலை சேர்ந்ததோர் பழனிமலை. செந்தில் நமக்கிருக்க சொந்தம் நமக்கெதற்கு? திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். வேலவனுக்கு ஆணை சாட்சி. வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமுமில்லை. செட்டி கப்பலுக்கு செந்தூரன் துணை. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். கந்த சஷ்டி கவசம் விந்து விந்து மயிலோன் விந்து. முந்து முந்து முருகவேல் முந்து. இத்துடன் முருகப்பெருமானின் பெருமையை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை நான் முருகப்பெருமானின் பெருமையை சொல்ல வருகிறேன். நன்றி, வணக்கம்.